சர்தார் வல்லபாய் பட்டேல் திலகருடைய வாரிசா தான் வர பார்க்க முடியும். காங்கிரஸ்குள்ள இருந்து ஒரு இந்துத்துவவாதி, சரிங்களா? அப்ப இந்துத்துவ அரசியல் காங்கிரஸ் ஸ்கூலாக எங்கிருந்து வருகிறது? அங்கிருந்து உருவாகி வருகிறது. 1880களில் உருப்பெற்று வளர்ந்து வருகிறது. 1870 80கள் உருவாகி வருது. இந்த சமயத்தில் உங்களுக்கு தேச அரசுகள் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களும் வர ஆரம்பிக்குது. அதனுடைய போக்கும் இதற்குள்ளாக வருகிறது. பார்ப்பன எதிர்ப்பு அரசியலும் இதற்குள்ளாக வருது. மதவாத அரசியல்ல பார்ப்பனர்கள் தான் சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அரசியலை பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் நடந்த பாளையக்காரர்கள் புரட்சிக்கும் வடநாட்டில் நடந்த சிப்பாய் புரட்சிக்கும் வேறுபாடு என்ன சொல்லியிருக்காங்களா யாராவது? வடநாட்டில் இருந்த சிப்பாய் புரட்சி என்பது என்ன? மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பின் அடிப்படையில் மத ரீதியான சண்டையாக வெள்ளையருக்கு எதிராக நடக்கிறது. ஆனால் இங்கே நடந்த பாளையக்காரர் எழுச்சி கட்டபொம்மன், மருதுபாண்டியர், பூலித்தேவன், ஒண்டி வீரன், சுந்தரலிங்கம், தீரன் சின்னமலை, முகமது ஆசம், திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆதிக்கத்திற்கு எதிரான சண்டையாக, சுரண்டலுக்கு எதிரான சண்டை, வெள்ளைக்காரன் போடக்கூடிய வரிக்கு எதிராக சண்டை. இது சுரண்டலுக்கு இங்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான சண்டை, ஏகபோகமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் வெள்ளைக்காரன். அதற்கு எதிரான ஏழை எளிய மக்களின் சண்டை தான் தமிழ்நாட்டினுடைய பாளையக்காரர் எழுச்சி. அதற்கு அடுத்து ஒரு 70 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய வடநாட்டின் எழுச்சி சிப்பாய் கழகம் என்பது ஒரு அரசரை, சில முகலாய அரசரை மறுபடியும் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு போருக்காக மத ரீதியாக தங்களை இணைத்துக் கொண்ட ஒரு சண்டையாக வருகிறது. அங்க சிற்றரசர்கள் தங்கள் ஆதிக்கத்திற்காக சண்டை போடுகிறார்கள். இங்கே ஏழை எளிய மக்கள் தங்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக சண்டை போடுகிறார்கள். ரெண்டுமே வேற வேறு. நம்மளுடைய பாரம்பரியம் வேறங்க. வடநாட்டில் அவங்க நடந்த விடுதலை போராட்ட பாரம்பரியம் என்பது வேறு. சரி, மங்கள் பாண்டே யாரு? மங்கள் பாண்டே என்ன பிரச்சனை வெள்ளக்காரன்ட்ட? அதனால இந்த போக்குகளை பார்க்கக்கூடிய இடங்கள் வேறு. அது மத ரீதியாக இருந்து அதுல நமக்கு அது குறைச்சி மதிப்பிடவோ உதாசீனப்படுத்தவோ அல்ல. ஜான்சி ராணியோடதோ தாந்தியா தோபியாவோடதோ, பேகம் ஹஸ்ரத் மஹால், அயோத்தியை பாதுகாத்த ஹஸ்ரத் மஹாலினுடைய சண்டையோ, லக்னோவை பாதுகாத்து சண்டை விட்ட ஹஸ்ரத் மஹால் சண்டையோ நம்ம குறைத்து மதிப்பிடலாம் இல்லை. ஆனா அதனுடைய தன்மை ஒரு நிலவுடைமை சண்டை, ஒரு சமூகத்தினுடைய சண்டையாக இருந்திருக்கு. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.